இப்போ சப்தரிஷி மண்டபத்தில் இருக்கோம், விஜய்னில் காரிடாரில். அதில் இவர் வந்து மகரிஷி பரத்வாஜ். 7 ரிஷிகள் முக்கியமானவங்க. நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் வர புராணங்களில் 7 ரிஷிகளை ரொம்ப ரொம்ப பாடியிருக்காங்க. அந்த 7 ரிஷிகள் தான் நம்ம கல்யாணம் பண்ணும்போதும் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. கல்யாணத்தில் அந்த ஐயர் சொல்கிறது அந்த 7 ரிஷிகளை பற்றி தான் சொல்லுவாங்க. இவர் மகரிஷி அத்ரி. காசியப முனிவர், காசியப கோத்திரம் அப்படிம்பாங்க அவங்க. வசிஷ்ட மகரிஷிம்பாங்க. ராமருடைய குருவாக இருந்தார். ஜமதக்னி, பரசுராமருடைய அப்பா ஜமதக்னி முனிவர் அப்படின்னு. அந்த கீழே அந்த வரலாறு இருக்குது, அந்த வரலாறு பார்த்தாவே புரிஞ்சுக்குவோம். கௌதம் மகரிஷி, விஸ்வாமித்திரர், அவருடைய வரலாறு பாருங்க கீழே இருக்கும். அதாவது ஒரு திருச்சங்கு சொர்க்கத்தையும் உண்டாக்குனவர், ராஜரிஷின்னு பேர் வாங்கினவர். பரத்வாஜ் மகரிஷி, இவங்களுக்கு பொதுவாக ஒரு அழகான ஒரு தூண், சப்தரிஷி ஸ்தம்பம் அப்படின்ட்டு. அப்பாங்க எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. மேலே சிவன் இருக்கார், சிவனுடைய சிகையில் சந்திரன் இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அறிவுபூர்வமான வேலை செய்யக்கூடிய நாம் அப்போவே மிகப்பெரிய இன்ஜினியர்களாக தான் இருந்திருக்காங்க, சயின்டிஸ்டெலாம் இருந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அது தெரியாமல் போயிடுச்சு மக்கள்கிட்ட. இது எல்லாமே பழைய ஓவியங்கள் எடுத்த காப்பிகள் தான், பழைய நம்முடைய கோயில்கள்லாம் இருக்குது இதெல்லாம். ஹரி ஓம்.